வணக்க நண்பர்களே. நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா, குலதெய்வம் கோயிலுக்கு வரும்போது மற்ற கோயில்களுக்கு போயிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு வர்றீங்க. என்னன்னு கேட்டா, நான் தூரமா இருக்கேன், அதனால வரும்போது அந்த கோயிலுக்கு பக்கமா இருந்துச்சு, கோயிலுக்கு போயிட்டு நம்ம கோயிலுக்கு வர்றேன்றீங்க. அது மிகப்பெரிய தவறு. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றீங்க, எங்க மாமனார் கோயிலுக்கு போனேன், மாமியார் கோயிலுக்கு போனேன், ஏன்னா அவங்க கோயில் அப்படியே போயிட்டு வரும்போது நம்ம கோயிலுக்கு வரலாம்னு சொல்லி வந்தேன் அப்படின்றாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. அது நீங்க மற்ற நாள் சும்மா நீங்க சாமி கும்பிட போற அன்னைக்கு வேணா அப்படி போகலாம். ஒரு மொட்டை எடுக்கிறதா இருந்தாலோ, ஒரு காது குத்துறதா இருந்தாலோ, பழந்தேங்காய் வாங்கி அபிஷேகம் பண்றதா இருந்தாலோ, கண்டிப்பா உங்க குலதெய்வம் கோயிலுக்கு நீங்க போயிட்டு தான் அடுத்த கோயிலுக்கு போகணும். இன்னும் என்னன்னா, உங்களுக்கும் உங்க குலதெய்வம் கோயிலும் பக்கமா இருந்துச்சுன்னா, குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு முடிஞ்ச அளவுக்குல உங்க வீட்டுக்கு போயிட்டு மற்ற கோயிலுக்கு போனீங்கன்னா ரொம்ப சிறப்பு. இல்ல ரொம்ப தூரமா இருக்கும், எங்களுக்கு 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் வீடு, இல்லை அதை விட கூட இருக்கு அப்படின்னும் போது பக்கத்திலே தான் உங்க குலதெய்வம் கோயில், பக்கத்திலே தான் மாமனார் வீட்டு கோயில், மற்ற தெரிஞ்சவங்க கோயிலுன்னா நீங்க போயிட்டு போங்க, அதனால தவறு இல்லை. இன்னும் பக்கமா இருந்தால் நீங்க உங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு போனா ரொம்ப சிறப்பு. அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. நீங்க தயவு செய்து குலதெய்வம் கோயிலுக்கு வரும்போது அவரவர குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இல்ல இப்ப எங்க மாமனார் அவங்க கோயில மொட்டை எடுக்கிறாங்க, அப்ப நம்ம கோயிலுக்கு வந்துட்டு தான் நம்ம அங்க போகணுமா? அப்படிலாம் இல்லை. அந்த டயத்துல நீங்க அவங்க கோயிலுக்கு போயிட்டு கூட நம்ம கோயிலுக்கு வரலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க மொட்டை எடுக்கிறாங்க, அவங்க எல்லாரையும் நம்ம இங்க கூட்டு வர முடியாது. அதனால அவங்க கோயிலுக்கு போயிட்டு அதை நிறைவேற்றிட்டு நம்ம கோயிலுக்கு வரலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க அந்த கோயிலுக்கு போறீங்கன்னா வீட்லயே சாமியை கும்பிட்டு வீட்டுல ஒரு ரூபாயாவது காணிக்கு எடுத்து வச்சுட்டு அப்புறமே மற்ற கோயிலுக்கு போங்க. உங்களுக்கு எல்லாமே சிறப்பா இருக்கும். எதுவா இருந்தாலும் முதலில் குலதெய்வம் தான் முதல்.